சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். gopuramtv.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த பாபாவுடைய கதைகள், லீலைகள் இதெல்லாம் பேசும்போது நான் முன்னாடியே எப்பயுமே சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம எத்தனையோ ஜென்மம் பண்ணல புண்ணியம்தான் இன்றைக்கி நம்ம பாபாவுடைய கதைகளை கேட்க முடியும், பேச முடியும். அதே மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக நம்மளாம் இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்ல முடியாது, யார் சொன்னால் எப்படி எடுத்துப்பா, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆனால் பாபா கிட்ட போய் உட்காந்து நீங்கள் அந்த உண்மையான பக்தியோடு மனசார நீங்கள் கதறி அழுதுட்டேன்னா போகிறோம், பாபா 100% உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பார். இது பாபா நேரடியாக இந்த கலியுகத்தில் வருவாரா அப்படின்றது வருவார் கண்டிப்பாக, அந்த பக்தி இருந்தால். இல்லைன்னா கடவுள் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவா, ஏதோ ஒரு ஹியூமன் மூலமாக எப்படியாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் நினைக்காத ஒரு விதத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு பிரச்சனையை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவார் நம்ம பாபா. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் ரோஹிலா அப்படின்ற ஒருத்தர். ரோஹிலா பாபா காலத்தில் இருந்தபொழுது அவருடைய அன்பாலையும் அரவணைப்பாலையும் ஷிரடி இந்த துவாரகா மாயிக்கு பாபாவோடையே இருந்தார். பாபா கூட அவ்வளோ ஐக்கியமாகி பாபா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பாபா கூடயே இருப்பார், பாபா கூடயே சாப்பிடுவார், பாபா என்ன பண்ண சொன்னாலும் கேட்டுருவார். அப்பேற்பட்ட ஒரு டிவோட்டி இந்த ரோஹிலா. இந்த ரோஹிலா துவாரகா மாயிக்கு வந்த உடனே இந்த கல்மாவை சத்தமாக படிப்பாராம். கல்மா அப்படின்னா இந்த குரானில் இருக்கிற சின்ன சின்ன பாடல்கள். இந்த கல்மாவை அவ்வளோ சத்தமாக மட்டும் படிக்காமல் ரொம்ப ஒரு ஹார்ஷ் டோனில் படிப்பாராம். சத்தமாக படித்தா கூட ஏற்றுக்கலாம், ஏன்னா ஒரு ஸ்லோகத்தை நம்ம சத்தமாக படிக்கிறோம் அப்படின்னா. அது கோமா படித்தா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அந்த மாதிரி இவர் இந்த கல்மாவை சத்தமாக ஒரு ஹார்ஷாக ஒரு டியூனில் பாடினே இருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் சடனாக அல்லாஹூ அக்பர் அப்படின்னு கத்துன்னு கத்துவாரா. அல்லாஹூ அக்பர்னா நான் சொல்லுமே அல்லாஹ் அப்படின்னா தி காட் இஸ் கிரேட், அல்லாஹூ அக்பர்னு கத்துன்னு கத்துவாராம். எதுக்குன்னே புரியாது இந்த பாபாவை பார்க்க வர பக்தர்களுக்கு எல்லாம். சரி, இந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு பாபா கிட்ட எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா தைரியம் அவளுக்கு இல்லை. இது கேட்டுட்டு அவளும் பாபா கிட்ட இந்த ஆசீர்வாதங்கள் வாங்கி உதி வாங்கிட்டு உபதேசங்கள் வாங்கிட்டு போயிடுவா. இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய தொந்தரவு ஆயிடுத்துன்னா, நைட்டெல்லாம் அவளோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் காலையிலெல்லாம் இந்த கிராம மக்கள் எல்லாம் அவளோட ஃபீல்டில் வேலை பண்ணிட்டு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ரோஹிலாவோட சத்தம் அவளுக்கு பெரும் தொல்லையாக இருக்குமா. ஏன்னா இந்த கல்மாவை என்னடா இவ்வளோ சத்தமாக இவ்வளோ ஹார்ஷாக படிக்கிறான், எப்படி தூங்குறது அப்படின்னு அவளுக்கு எதுவுமே புரியாமல், சரி பாபா கிட்ட போய் இதை பற்றி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சா. சரி கொஞ்ச நாள் வேணால் பொறுத்து பார்ப்போம், இவன் கொஞ்சம் அடங்கிடுவானா இந்த ரோஹிலா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்கா. இவங்க எதுவுமே பண்ண முடியாமல் இந்த சத்தம் ரொம்ப நாள் இவளுக்கு ஒரு பெரிய தொல்லையான உடனே அந்த ஷிரடி கிராம மக்கள் எல்லாம் என்ன யோசிச்சானா, சரி நம்ம எல்லாம் வயலில் காலையில் பூரா வேலை செஞ்சு நைட்டு டயர்டாக படுக்கலான்னு வரும்பொழுது இவன் இப்படி கத்தின்னு இருக்கானே, இதை பற்றி நம்ம பாபா கிட்ட போய் சொன்னோன்னா கண்டிப்பாக பாபா இதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க எல்லாருமே போய் பாபாவை பார்க்குறா. இந்த மக்கள் எல்லாம் பாபா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பாபா உங்களுக்கு மெழுகோட ஒரு சாஃப்டான ஒரு மனசுன்னு எங்களுக்கு தெரியும் பாபா, உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. நாங்கள் காலையில் பூரா அந்த ராத்திரியும் பகலுமா சொல்லுவாளே அந்த மாதிரி காலையில் பூரா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட தினசரி வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எங்களோட வயலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம். நைட்டு வந்த உடனே எங்களால் தூங்கவே முடியல பாபா, ரோஹிலாவோட சத்தமே பெரும் தொல்லையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தயவு பண்ணி எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா பாபா அப்படின்னு கேட்ட உடனே என்ன நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன, கண்டிப்பாக பாபா இவங்களுக்கு உதவி பண்ணி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு நியாயப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் பாபா என்ன பண்ணார்னா, இவங்க எல்லாரையும் பயங்கரமாக கோவத்தோடு திட்டி, நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ரோஹிலாவை பற்றி உங்களுக்கு யாருக்குமே சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாராம். இவங்க யாருக்கும் எதுவுமே புரியல, ஏன்னா நம்ம ஒரு நியாயமான கோரிக்கையோடு தான் வந்தோம், ஆனால் என்னடா பாபா நம்மளையே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. பாபா என்ன சொன்னார் அப்படின்னா,
நீங்கள் எல்லாரும் உங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் ரோஹிலாக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா? அவனுக்கு வந்து அவனுடைய மனைவி வந்து ரொம்ப மோசமான ஒருத்தி. அவள் வந்து இந்த ரோஹிலா வந்து இப்படி கல்மாவையும் அல்லாஹு அக்பர்னு சத்தமாக கத்துறதுனால மட்டும்தான் அவன் மனைவி உள்ளே வரதில்லை. இதை தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் கருணையோட பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பாபா. எவ்வளோ பாபாவுக்கு வந்து ஒரு மனசு இருந்திருந்தா, எவ்வளோ ரோஹிலா கஷ்டப்பட்டிருந்தா பாபா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்ற நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த கிராம மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டான்னா, சரி ஓகே, இவர் வந்து ரோஹிலா ஏதோ கஷ்டப்படுறான், அவருடைய மனைவி ரொம்ப கெட்டவனால பாபா இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு போகிறா. ஆனால் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹிலாவுக்கு கல்யாணமே ஆகலை. அப்போ எப்படி பாபா ரோஹிலாவோடைய மனைவி அப்படின்னு சொன்னார்னு யாருக்குமே எதுவும் புரியல. எல்லாருமே ஒரு குழப்பத்தோடு இருந்தார். அப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, ரோஹிலாவுடைய மனைவின்னு நான் சொன்னது வந்து ரோஹிலாக்கு இருக்கிற அந்த துர்புத்தினா அந்த ஈவில் தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள் இவனை போட்டு வாட்டி எடுக்கிறது. அதனால் இவன் இந்த கல்மா அல்லாவோட பேரை கூப்பிட்டா மட்டும்தான், இறைவனை நினச்சா மட்டும்தான் அந்த கெட்ட எண்ணங்கள் இவனுக்குள்ளே போகாது, இவனை வந்து கிட்ட கூட நெருங்காது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாபா. இந்த துர்புத்தி, இந்த ஈவில் தாட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாலே கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாம் சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம நடக்கலைன்னா இமீடியட்டாக நம்ம பாபாவை குத்தம் சொல்லிடுவோம். நான் இதை நினச்சிட்டு இருக்கேன் பாபா எனக்கு முடிக்கணும், ஆனால் நீ எனக்கு முடிச்சு தரல, அப்போ கடவுள் நீ இல்லை, பாபா இல்லை அப்படின்னு நம்ம உடனே சொல்லிடுவோம். அது சத்தியமாக நம்ம அந்த வார்த்தை சொன்னோன்னா 100% நம்ம பண்ணுறது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா பாபா வந்து நம்ம நினைக்கிற டைமில் பாபா நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா கண்டிப்பாக பாபா நம்மளுக்கு ஒரு பெட்டர் பிளான்ஸ் வச்சுருப்பாருன்றது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். நீங்கள் நினச்ச நேரத்தில் பாபா உங்களுக்கு பண்ணலன்னா அந்த நம்பிக்கை, அந்த பக்தியை கண்டிப்பாக நீங்கள் விடவே கூடாது. ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் பண்ணுவாருன்றது சத்தியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல 2 விஷயம் பாபா முக்கியமாக சொல்லியிருக்கார். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பக்தி இப்போ வந்து ரோஹிலா வந்து கதறி அவருடைய பக்தியெல்லாம் தீர்த்துண்டார், அழுது தீர்த்துண்டார் இந்த ரோஹிலா. இந்த பக்தின்ற விஷயத்துக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. உங்கள் பக்தி எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து நாமஸ்மரணை பண்ணி பாபாவோட மனசில் இடம் பிடிச்சிக்கணும், இது பாபான்னு இல்லை, எந்த குருவுக்குனாலும் அதுதான். நான் சொன்ன மாதிரி இந்த கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு ஒரே வழி. உங்களுக்கு பக்தி வந்து அந்த விதமாக நீங்கள் காமிக்கணும்னு நினச்சா நீங்கள் நாமஸ்மரணை பண்ணலாம். இல்லை வெறும் சாய்ராம் பேர் தெரியும்னா அது சொல்லலாம். இல்லை அபிஷேகம், அர்ச்சனை, நிறைய பேருக்கு நிறைய விதமான எண்ணங்கள் இருக்கும், யோசனைகள் இருக்கும், தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த விதமான பக்தியை நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பாபான்னு மட்டும் கிடையாது, இது வந்து பரமஹம்ச யோகானந்தர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் வந்து அவருடைய குரு கிட்ட சொல்லும் பொழுது, இந்த கல்கட்டா காளி உற்சவ் வந்து பெரிய லெவலில் இன்னும் நடந்துன்னு வரும். இந்த கல்கட்டா காளி உற்சவில் வந்து எல்லாருமே பயங்கரமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப கோலாகலமாக இருக்குமா. அப்போ வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய குரு கிட்ட கேட்குறார். அவருடைய குரு யாருன்னா இந்த மகாவீர் பாபாஜி, அவருடைய டிசைப்பிள் தான் லஹரி மகாராஜ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இவருடைய குரு. அப்போ அவர் சொன்னாராம், நீ என்னடா பெரிய ஒரு பக்தனா உன்னை பேசிக்கிற, ஒரு பக்தியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்காம நீ என்ன பெரிய ஒரு என்ன பெரிய ஒரு ஒன்னே ஒரு உத்தமனா நினச்சிக்கிற அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் இந்த பரமஹம்ச யோகானந்தருக்கு புரிஞ்சுது, அந்த மாதிரி பக்திக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. நீங்கள் பாட்டு பாடி பாபாவை பிரார்த்தனை பண்ணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். பாட தெரியாதுன்னா ஒரு ஸ்லோகத்தில் கூட பண்ணிக்கலாம். இந்த ரோஹிலாவோட விஷயம் வந்து பெரிய எடுத்துக்காட்டு இந்த பக்தி அப்படின்றதுக்கு. நீங்கள் மனசார அழுது எப்படி ரோஹிலா கதறி அழுது பாபா கிட்ட உட்காந்து வேண்டினாரோ, கதறி அழுது உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பாபா கிட்ட வேண்டினா போகிறோம், பாபா உங்களுக்கு அதை சத்தியமாக பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பாக எடுத்துப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் நம்ம மனசில் வரக்கூடாது. அதுக்கு நம்மளுக்கு நடக்கலைனாலும் நம்ம அதுக்கு பாபாவை ப்ளேம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் நிறையா வருஷங்களாக நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பேன். சத்தியமாக உண்மையான பக்தி, இன்னிலேருந்து உண்மையான பக்தி நீங்கள் வச்சு பாருங்க, 100%
பாபா உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் விரைவில் கொடுப்பார். அது சத்தியமான விஷயம். இது டாக்டர் பிள்ளை அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணார் பாபா. அந்த விஷயமை கேட்டால் இன்றைக்கும் நம்ம கண்ணிலலாம் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு டாக்டர் பிள்ளை அப்படின்ற ஒருத்தரோட வாழ்க்கையில் பாபா ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கார். இந்த டாக்டர் பிள்ளை யார்? பாபாவுக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான பந்தம் இருந்திருந்தா பாபா பண்ணியிருப்பார்? இந்த கதைகள் எல்லாம் நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.